கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கிறது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளோட அறிகுறி. சரிங்களா? சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்படுற மாதிரி இருக்கா? அதே மாதிரி நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலுமே ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனினுடைய அருள். இந்த கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக முருகனினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. காலத்தை பொன்னாக மதிக்கும் கடகராசி அன்பர்களே, கடகராசி அப்படின்னாவே வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சவங்க. மனசில் வலிமையையும் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற உறுதியையும் படைத்தவங்க. பொறுப்போடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க நம்ம கடகராசிக்காரங்க. தாயுள்ளம் கொண்டவங்க, எப்போவுமே குடும்பம்னு குடும்பத்துக்காக இருக்கக்கூடியவங்க. எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தீயாக உள்ளம் படைச்சவங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அது எப்படி நடக்கும், சாதகமாக நடக்குமா பாதகமாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யூகித்து அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க தாங்க கடகராசிக்காரங்க. இப்படிப்பட்ட குணநலன்கள் இருந்தும் கடகராசிக்காரங்க மட்டும் ஏமா எவ்வளவு கஷ்டப்படுறோம், மாங்குன்னு உழைச்சோம், அந்த உழைப்பிற்கு ஒரு துளி அளவு கூட ஏற்ற மாதிரி ஒத்த பைசா கூட கையில் இல்லாமல் ஏன் கடகம் நிற்கிது அப்படின்னா, எல்லாத்தையுமே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு கடகம் அப்படி என்னதான் வாழ்க்கையை வாழ்கிறீங்க, அந்த மனசு தாங்க திருப்திப்படவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ கடகராசி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா சிறுக சேர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி அது கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பின்னாடி யோசிப்பாங்க. தனக்குன்னு இது நாள் வரைக்கும் கடகம் சுயநலமாக யோசிக்காததுனால தான் கடகம் இந்த அளவுக்கு கண்ணீரும் கஷ்டமுமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்க. இதனாலேயே நிறைய இடத்துல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சுட்டு இருக்கு. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுக்குவாங்க. யாருடைய மனசுமே புண்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல கடகம் தாங்க முதன்மையானவங்க. ஆனால் இவங்களினுடைய மனசை மட்டும் எல்லாருமே ரணரணமாக ஒருத்தரும் பக்குவமாக குத்தி எடுப்பாங்க. இது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாதுங்க. துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க யாரு அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க தாங்க. இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ என்ன நடக்க போகுது? ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு நிறைய 10 குட் நியூஸோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்திருக்குங்க. ஸோ கடகராசிக்காரங்க, நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெற போகுதுங்க. அப்படி என்னமா எனக்கு நல்லது நடந்துட போகுது, இத்தனை நாளாக இல்லாமல் என்னால் பல பேர் வாழ்கிறாங்க, என்னை பயன்படுத்தி நிறைய பேர் நல்லா சந்தோஷமாக ஏகபோக வாழ்க்கையை வாழ்கிறாங்க, ஆனால் என்னால் தான் நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் கூட இருக்க முடியல, ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமாக இருந்தாலும் பல மணி நேரம் அழுகை மட்டுமே சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய நாட்கள் கொடுக்க போகுதுங்க. அதாவது சூரிய பகவான் மீன ராசியில் பயிற்சியாகக்கூடிய இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அதே நேரங்களில் ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணுங்க. என்ன அப்படின்னா, அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலனாலும் நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக சமாளிச்சிடலாங்க. அதே மாதிரி அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. அதே மாதிரி மற்றபடி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. உங்களுக்கு
அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தாங்க வளமாக மாற்றுறதும் இல்லை வளமாக இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுங்க. அதிர்ஷ்டத்திற்கு கூட ஆபத்தும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிற எதுக்காகவும் பயப்பட வேண்டாங்க. அந்த ஆபத்து அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாத வகையில் மற்றவங்க பறிக்கிறது தாங்க. அதை தடுத்துட்டா போதும். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் மேலே முன்னேறி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசியுடைய அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியது தாங்க. இந்த தமிழ் மாதத்துடைய பிறப்பு இருக்கு இல்லையா, சுக்கிரனும் மிதுன ராசியில் புதன், குரு, சூரியன் இந்த 3 கிரகங்களினுடைய கூட்டு நிலையும், இதோட சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது பகவானும் கூட்டணியில், கும்ப ராசியில் சனி பகவான் அவர் கூட ராகு பகவான் கூட்டணியில் இருக்கிறாங்க. இதனால மொத்தத்தில் இந்த ராகு கேது எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்காங்க. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு வெற்றியை கொடுக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம், எச்சரிக்கை அப்படியே லிஸ்ட்டு போட்ட மாதிரி பார்த்துடலாங்களா. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் இந்த கடகராசியில் வர்றாங்கங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரனுங்க. அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இவர் தான். அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படின்னு எல்லாமே பட்டும் படாத பாடுபட்ட உங்களுக்கு இந்த வருஷ கிரகங்கள் எதுவுமே ஏற்ற மாதிரி இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு. சனி ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் இந்த மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவங்க இந்த காலகட்டத்தில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் பொறுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன், இவர் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதிங்க. இப்போ அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு இல்லையா, இது உங்களுக்கு புதிய வேலையை கிடைக்க வைக்க போகுதுங்க. ஆனால் வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது. ஆனால் கிடைக்காதுன்னு சொல்கிறியேம்மா, இருங்க தெளிவாக நான் சொல்கிறேன். வேலை கிடைக்குங்க. உங்களினுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். புதன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று இருக்க போகிறாருங்க. இதனால சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலுமே அந்த தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது சுப செலவுகளாகவே இருக்குதுங்க. சந்தோஷத்தை தரக்கூடிய செலவு. இதில் வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணும்போது கடகராசி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கோபதாபங்கள் வெளிப்படும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகி அப்பப்போ மறையும். அடுத்து 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. நீங்கள் சொல்ல வராத மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வர்றதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, இல்லை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதுவே கடகராசிக்கு மிக பெரிய பிரச்சனைங்க. அதே மாதிரி அஷ்டமத்தில் சனியோட சேர்ந்து ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் வரப்போகுது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கடகராசிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில நேரங்களில் சூழ்ச்சிகளும் சூழல். அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடு. தேவையில்லாமல் எதுலேயுமே போயிட்டு அதிக பணத்தை செலவு பண்ணாதீங்க. பணத்தை மொத்தமாக சேமித்து வச்சுட்டு ஒரே இடத்துல போய் முதலீடு பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக முதல் விஷயத்தில்
ரொம்ப முதலீடு போடுறது கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்கள் அப்படின்னா பெண்கள்கிட்டையும், பெண்கள் அப்படின்னா ஆண்கள்கிட்டையும் பழக்க வழக்கம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அது பேச்சில் கவனம், பணவரவில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். இதோட செவ்வாய் இருந்தாலுமே கேது இருக்கிறதுனால பணத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படும். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. கேது தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னதான் செலவு அதிகமாக இருந்தாலுமே வரவுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கடகராசிக்காரர்களினுடைய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? ராசியில் சந்திர பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலையும், சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காருங்க. கடக ராசியில் பிறந்த அன்பர்களே, கால சக்கரத்தோட சுழற்சியில் இப்போ வந்த சனி பயிற்சி, நடந்த சனிப்பெயர்வு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிக உன்னதமான ஆன்மீக மற்றும் வாழ்வியல் மாற்றத்தில் தொடக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகிற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கலைங்க. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச மன போராட்டங்கள், குடும்ப சூழல்ல ஏற்பட்ட தடைகள் மற்றும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத உணர்ச்சி பூர்வமான வேதனைகள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறிய போகுதுங்க. கடக ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சந்திரனோட ஆதிக்கம் பெற்றவங்க. ரொம்ப மென்மையான மனம் கொண்டவங்க. வெளியே நீங்க உறுதியா காட்டிக்கிட்டாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு காயங்களை சுமக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. என்னோட அன்பை ஏன் எப்பவுமே எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குதுங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போற காலம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு பதிவிடுங்க. கடகராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாருங்க. கடகராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியமான புள்ளியை ஏற்றி இருக்குதுங்க. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 9ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்றாருங்க. நவ கிரகங்கள்ல நீதிமானான சனி பகவான் கடக ராசிக்கு இப்போ பாக்கிய சனியா திகழ போறாருங்க. கடந்த 2.5 வருஷமா 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பல சோதனைகளையும் மன உளைச்சல்களையும் எதிர்பாராத இழப்புகளையும் தந்த சனி பகவான் இப்போ உங்களை அந்த துயரத்துல எல்லாம் இருந்து விடுவிச்சு பாக்கியங்களை தர போறாருங்க. இந்த மாற்றத்திற்கான தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுது. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீர் வரவழைப்பது போலவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போற மருந்தா அமைய போகுது. அந்த பெண் உங்க குடும்பத்துல உள்ள ஒரு பெரியவரா இருக்கலாம், அல்லது குருவோட நிலையில இருக்கிற ஒரு பெண்ணா இருக்கலாம். அவர் சொல்றது ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தரப்போகுது. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணுங்க. கடக ராசிக்காரர்கள் தாய் உள்ளம் கொண்டவங்க.
அதனாலேயே மற்றவர்களுக்காக உருகுவாங்க. ஆனால் அஷ்டம காலத்தில் நீங்கள் செஞ்ச உதவிகளுக்கு பதிலாக துரோகங்களே உங்களுக்கு மிஞ்சிருங்க. நீங்கள் ஒருத்தரை தெய்வமாக நம்பி இருப்பீங்க, ஆனால் அதே நபர் உங்களை சந்தேக கண்ணோட பார்த்துருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்கள் கர்ம வினைகளை கரைக்க வச்ச அக்னி பரீட்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடக ராசிக்காரர்களினுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் அப்படிங்கிறது தர்மஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானங்க. நீங்க கடந்த காலங்களில் செஞ்ச தர்மங்கள் மற்றும் இறை வழிபாடுகளுக்கான பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க தொடங்க போகுதுங்க. குறிப்பா தந்தை உறவுகள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய ஆன்மீக பயணம் தொடங்க போகுது. நீங்க இதுவரைக்கும் தேடி வந்த அமைதி இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ அந்த அஷ்டம சனியோட இருண்ட காலம் முடிஞ்சிருந்தனால இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவான் கிட்ட மாறும்போது உங்க ஆன்ம பலம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க. யாரை உங்க வட்டத்துல சேர்க்கணும், யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள தானாவே பிறக்க போகுது. பாக்கிய சனியோட காலம் அப்படிங்கிறதால நீங்க எதை செஞ்சாலுமே அதுல ஒரு தெய்வீக அருள் இருக்குது அப்படிங்கிறத உணர்வீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி பிறக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை அலக்கழிச்ச குழப்பங்கள் மறைஞ்சு ஒரு தெளிவான பாதை உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்கள் வளர்ச்சியை கண்டு தகைச்சு போனவங்க இந்த மாற்றம் உங்கள் குணத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை முறையிலையுமே நிகழப்போகுதுங்க. தேவையற்ற பயங்கள் விலகி ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்க போகுதுங்க. உங்கள் உதவி தேவைப்படும் போது உங்களை பயன்படுத்தி கொண்ட பிறகு உங்களை மறந்து போனவங்க இப்போ உங்களோட அருமையை உணர்வாங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருக்க போறாங்க. அவங்க சொல்லும் ஒரு ஆலோசனையோ அல்லது ஒரு தகவலோ உங்க தொழில் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா கடக ராசியோட ஜாதகத்துல சந்திரன் உங்க ராசிநாதனா இருக்காரு. 9ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. சந்திரனும் குருவும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தெளிவை தரப்போகுதுங்க. அந்த பெண் உங்க மனசோர்வை நீக்கிற ஒரு சக்தியா திகழ போறாங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான காலகட்டங்க. இது வரைக்கும் காதல்ல இருந்த தடைகள் விலக போகுது. உங்க காதலை உங்க வீட்டுல உள்ளவங்க ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் இனி மறைஞ்சிருங்க. ஒரு பெண் பெரியவரோட தலையீடு காரணமா உங்க காதல் உறவு திருமணத்தை நோக்கி நகரும். ஒருத்தரை நீங்க உண்மையா நேசிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அன்பிற்கான அங்கீகாரம் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தவறான உறவுகள்ல இருந்து விடுபட்டவங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் மற்றும் கண்ணியமான உறவு தேடி வரப்போகுதுங்க. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறப்போகுது. பாக்கிய சனி அப்படிங்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ மற்றும் வீண் பிடிவாதங்கள் ஒரு புதிய பயணத்திற்கு பிறகு மறைஞ்சு போக போகுதுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா மாறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுது. அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க மேற்கொள்ற ஒரு பயணம் உங்க உறவை புதுப்பிக்கும், மறுபடியும் புதுப்பிக்கும். பிள்ளைகள் வழியா உங்களுக்கு பெருமை சேருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலமா உங்களுக்கு இருக்க போகுது. பாக்கிய சனி அப்படிங்கிறதால நீங்க எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு பெரியவர்களோட ஆசியும் இறைவனோட அருளும் துணையா இருக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்க போகுதுங்க. நீங்க ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கான காலமா இது இருக்குதுங்க. இது உங்க கௌரவத்தை உயர்த்த போகுது. நீண்ட காலமா வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுதுங்க.
பொருளாதார ரீதியா நீங்க அனுபவிச்ச பணத்தட்டுப்பாடுகள் படிப்படியா குறைய போகுது. பாக்கியஸ்தானத்துல சனி அப்படிங்கிறது தர்ம வழியில வர்ற பணத்தை குறிக்குங்க. நீங்க நேர்மையா உழைச்ச உழைப்புக்கு இப்போ இரட்டிப்பு பலன் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து சிக்கல்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். இருந்தாலுமே ஆன்மீக காரியங்களுக்காகவும் தான தர்மங்களுக்காகவும் நீங்க செய்யற செலவுகள் உங்க புண்ணிய கணக்கை அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற பல உண்மைகளை இறைவன் இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்த போறாரு. உங்களை ஏமாற்ற நினைத்தவங்க தங்களோட செயல்களுக்காக வருந்துவாங்க. உங்க குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு சுபமான சூழ்நிலை உருவாகுங்க. தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களோட இருந்த மனஸ்தாபங்கள் மறைஞ்சு அவங்க மூலமா உங்களுக்கு பொருள் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆன்மீக பெரியவர்களோட நிச்சயமா தரிசனம் உங்க வாழ்க்கையோட திசையே மாற்றும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களா அனுபவிச்சுட்டு வந்த நாள்பட்ட உடல் உபாதைகள் குறையும். மன அழுத்தம் காரணமா ஏற்பட்ட உடல்நல குறைவுகள் சரியாக தொடங்குங்க.